மை காட் கைஸ், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நம்ம எல்லாருமே கேமரான் கிரீனா ஆண்ட்ரே ரசலா யாரை சிஎஸ்கே டார்கெட் பண்ண நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோமே. இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணாம்பான்னு ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல்லேருந்தே ரிட்டையர் ஆகிட்டாரு கைஸ். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போஸ்ட் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கான ரீசனாக 2 விஷயத்த சொல்லியிருக்காரு கைஸ். ஒன்று, படாயம் ரிட்டையர் ஆகி தொலைவான்னு எல்லாரும் கேட்கறதுக்கு பதிலாக ஏன் ரிட்டையர் ஆனாருன்னு கேட்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாராம். ஸோ பேசிக்காக ரொம்ப டிலே பண்ண வேணான்னு இது எடுத்திருக்காரு ஒன்று. அண்ட் ரெண்டாவது, அவர் இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்த்தாராம். அதாவது ஆண்ட்ரே ரசல் எந்த ஐபிஎல் டீமுக்கு போவாருன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேக்கு வரலாமா நம்ம பேசிட்டு இருந்தோம், எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அந்த டைப் ஆஃப் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அவர் பார்த்துருக்காரு போல. அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரலையாம். ஏன்னா அவரை வேற ஒரு ஐபிஎல் ஜெர்சியில் அவராலே நினைச்சு பார்க்க முடியலையாம் கேகேஆரை தவிர. ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆடியாச்சு, கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட். இப்போ கடைசி கட்டத்தில் போய் வேற ஒரு டீமில் உட்காந்துட்டு புது என்விரான்மெண்ட்டில் வேற ஜெர்சியில் பார்க்கறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட்டே ஆகிடலான்ற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. அண்ட் இதை வெங்கி மைசூர் கிட்ட கன்வே பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. கேகேஆர் கோச்சிங் ஸ்டாஃப்ல பவர் கோச்னு ஒரு ரோலுக்கு இவர் எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கா அதை பார்த்து இவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம். ஓகே, ஆண்ட்ரே ரசல்னாலே பவர் தானேன்னு. பட் ஃபன்னியா தாங்க இருக்கு பவர் கோச்னு. பட் ஸ்டில் லைக் ஆண்ட்ரே ரசலோட பவர் நமக்கு தெரியும்ல, அவர் சும்மா லைட்டா தட்டி விட்டாலே 6 போக போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் அவங்களா கிரியேட் பண்ணி கேகேஆர் கோச்சிங் ஸ்டாஃப்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. இது அப்படியே ஒரு டேஜாவு மாதிரி இருக்கு கைஸ். எம்ஐல கேரன் புலாட் இதே மாதிரி தான் பண்ணாரு. அவரோட ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ஒழுங்கா இல்லைன்னு எம்ஐ அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அவர் மினி ஆக்ஷனுக்குள்ள போயிருந்தா நல்ல காசுக்கு வேற டீம்ல போயிருக்கலாம். பட் அவரும் இதே ரீசன் தான் சொன்னாரு, எம்ஐயை தவிர என்னால வேற ஜெர்சியில பார்க்க முடியாதுன்னு. ஸோ அதை ஸ்டேட் பண்ணி அவரும் ரிட்டையர் ஆகி எம்ஐல கோச்சா சேர்ந்தாரு. ஸோ அதே மாதிரி ஒரு டிசிஷன் தான் ஆண்ட்ரே ரசல் எடுத்திருக்காரு. பட் வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஊரியே தராங்க போல பிரான்ச்சைஸ்க்காக. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்த முன்னாடியே லீக் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம தலைவர் அஸ்வின் சார் தான். நம்ம ஆஷனா அவரோட சேனல் லாஸ்ட் வீடியோல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு கைஸ். ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்திருப்பாரு. எப்படி மத்திரானாக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஹிண்ட் இங்க கொடுத்திருப்பாரு. அது கிளியரா பார்த்தாலே தெரியும் ஆண்ட்ரே சித்தார்த்தோட போட்டோ போட்டனால ஆண்ட்ரே ரசல் தான் சொல்றாருன்னு. அதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு, பொல்லாடு மாதிரியே இருக்கிற இன்னொரு பிளேயர் வேற டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரே பிரான்ச்சைஸ்க்காக ஆடுறாரு, அவரு ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே விஷயத்தான் இப்ப நடந்திருக்கு. ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இதோட கண்டினியூஸா ஹேட்ரிக் ஆஃப் நியூஸ் லீக்ஸ் அஸ்வின் கரெக்டா பண்ணிருக்காரு. ஒன்னு, அந்த ஷார்துல் தாக்கூர் அர்ஜுன் ட்ரேட் ஒன்னு. ரெண்டாவது, பத்திரான ரிலீஸ் ஆக போறாருன்றத முந்தின நாளே கிளியரா சொல்லிட்டாரு. அண்ட் தேர்ட், ஆண்ட்ரே ரசலோட ரிட்டையர்மெண்ட் வரப்போகுதுன்றத முந்தின நாளே சொல்லிட்டாரு. நான் இதை பார்த்த உடனே மேபி உண்மையா இருக்குமோன்னு தாங்க தோணுச்சு. சரி, ஒரு நாள் ஆகட்டும் உங்க கூட நெக்ஸ்ட் டே கன்வே பண்ணலான் இருந்தா சடனா இந்த நியூஸ் ஆல்ரெடி லீக்கே ஆகி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். 43 கோடியோட போய் ஆக்ஷன்ல யார் எடுக்க போறோன்ற கொஸ்டின் மார்க் இப்போ ரொம்ப பெருசா இருக்கு கைஸ். கண்டிப்பா கேமரான் கிரீனை டார்கெட் பண்ண போறாங்கன்றதுல நோ கொஸ்டின்ஸ் கைஸ். பிகாஸ் டயர் 1 ஆல்ரவுண்டர், பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிரீனை தவிர ஆக்ஷன்ல வேற யாருமே இல்ல. ஆண்ட்ரே ரசல் இருந்தா இன்னொரு ஒரு டயர் 1 ஆல்ரவுண்டர் இருந்திருப்பாங்க வித் மேட்ச் வின்னிங் அபிலிட்டிஸ், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு அண்ட் வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ ரசலும் இல்லாதனால கேமரான் கிரீன் வந்தா அவருக்கு செம்ம வேட்டா இருக்க போகுது ஆக்ஷன்ல. நமக்கு வேற வழியே இல்லை கைஸ். நம்ம வேணா யோசிக்கலாம், கேமரான் கிரீன் இல்லைன்னா வேற பாத்துக்கலாமேன்னு. வேற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனும் கிளென் மேக்ஸ்வெல் மட்டும் தான். 2 பேரும் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். அது நமக்கு ஒரு இஷ்யூனாலும் டைரக்ட் ஸ்பாட் இஷ்யூ கிடையாது. எஸ், இருந்தா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒருத்தரை டார்கெட் பண்ணுவோம். பட் அப்படி ஒருத்தர் போனா கூட இன்னொரு பிளேயர் டெஃபினட்டா நம்ம ஆக்ஷன்ல எடுக்கணும். அண்ட் ஈவன் கிளென் மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன்ல ஒருத்தர் எடுத்தா கூட நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி யாரை எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தலைவலி இருக்க தான் போகுது. ஸோ அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ ஆக்ஷன்ல இதை போக இன்னொரு ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் தான் டயர் 1ல இருக்காரு. அண்ட் நமக்கும் பிளேயிங் 12 பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் மிஸ் ஆகுது. மற்ற எல்லாமே சார்ட்டடா இருக்கு. பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மிஸ் ஆகுது. பிளஸ் ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆப்ஷன் மிஸ் ஆகுது, which could be an all-rounder. ஸோ மெயின் இஷ்யூ பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், செகண்டரி இஷ்யூ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் சிஎஸ்கே ஆக்ஷன்ல டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. மற்ற எல்லா ஸ்பாட்ஸ்க்குமே பேக்கப்ஸ் மட்டும் தான் கைஸ் தேவை. ஸோ பேக்கப்ஸ் பார்க்கும்போது அட் மேக்ஸ் 5 to 6 crores நீங்க எடுத்துடலாம். ஸோ மீதி 35-37 கோடியில் 2 பிளேயர் தான் எடுக்கணும். அண்ட் அந்த 2 பிளேயரும் உங்களுக்கு டீமுக்கு தேவைப்பட்ட பிளேயர் இல்லாம வேற ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரோ அந்த பிளேயருக்கு போடுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கிரீனை தவிர வேற பிளேயர் போறது நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஆக்ஷனில் ஆப்ஷன்ஸே இல்லாதனால என்ன பண்ண போறாங்க காசு வச்சுட்டுன்னு தெரியல. இப்போ கேகேஆரும் இதே மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு தான் கிரீன் வேணும், நான் 35-40 கோடி வர போறேன்னு ரெடியா இருந்தாங்கன்னா தென் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்மளால கிரீனுக்கு பிட் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பா பிளான் பிக்கு அவங்க போய் தான் ஆகணும் கைஸ். அண்ட் இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சப்போஸ் ஸ்டார்டிங்ல இந்த லியாம் லிவிங்ஸ்டனோ கிளென் மேக்ஸ்வெல்லோ அவங்களும் நல்ல பட்ஜெட்ல இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 10-15 கோடி 15-17 கோடி
வேற இருக்காங்க, கிளென் மேக்ஸ்வெல்லோ லியாம் லிவிங்ஸ்டனோ. அப்போ சிஎஸ்கே பிட் பண்ணாம கேமரான் கிரீன் இருக்காரேன்னு வெயிட் பண்ணிட்டு தென் கேமரான் கிரீன் வரும்போது கேகேஆர் நான் ஆல் அவுட் போய் 40 கோடினாலும் போட்டு எடுப்பேன்னு போனாங்கன்னா சிஎஸ்கேவோட ஆக்ஷன் பிளான்ஸ் கம்ப்ளீட்டாக சொதப்ப வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது கைஸ். அந்த மாதிரி கேகேஆர் முடிவு எடுத்தாங்கன்னா அப்படியே SA-20ல டெவால் பிரவிஸ்க்கு பிரிட்டோரியாவும் ஜேஎஸ்கேவும் போட்டி போட்ட ஃபீல்ஸ் தான் எனக்கு அப்படியே இது கொடுக்குது. ஸ்டார்டிங்கில் குவிண்டன் டிங்காக்கோ லுங்கி இங்கிடி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் போகும்போது நம்ம பிட் பண்ணலை, விட்டுட்டோம். டெவால் பிரவிஸ்க்கு ஆல் அவுட் போய் பிட் பண்ணி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டெவால் பிரவிஸ் பேர் வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஆல் அவுட் போயிட்டு நம்ம பர்ஸையே காலி பண்ணுற அளவுக்கு செஞ்சு விட்டான். அந்த மாதிரி ஒரு சினாரியோ ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா நம்ம பத்திரானாவே ரிலீஸ் பண்ணிவிட்டு பர்சன் நல்லாவே தேத்திட்டோம். பட் அவங்களும் அதுக்கு சரிசமமாக ரசலை ரிலீஸ் பண்ணி ரிட்டையர் ஆக்கி விட்டுட்டு பர்ஸை தேத்திட்டாங்க. பட் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பாட்டை தவிர நிறையா ஸ்பாட் அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு தான் ஈஸியான பிளான் பியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரான் கிரீன் கிடைக்கலனாலும் அவங்க டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் ஓப்பனரை எடுத்துட்டு மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் இந்தியன் ஸ்பின்னருக்கு எடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை எடுத்து அட்ரஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் ஈவன் இன் தட் கேஸ் அவங்களுக்கும் நிறைய பர்ஸ் பாக்கி இருக்கும். அப்போ அவங்களோட பிளான் பி ரஃபாக எப்படி இருக்குன்னா திருப்பி வெங்கடேஷ் ஐயரை பைபேக் பண்ணி ஓப்பனிங்கில் செட் பண்ணிட்டு அவருக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் ஹேண்டட் ஆர் லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் ஓப்பனரை எடுத்துட்டாங்கன்னா நம்பர் 5 ரோமன் பவல், நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 வந்து ராமதீப் சிங், நம்பர் 8 வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவங்க எடுத்து ஃபிட் பண்ணலாம். தென் நம்பர் 9 ஹர்ஷித் ராணா, 10 வருண் சக்கரவர்த்தி, 11 ஒரு பத்தி ராணா, 12 ஒரு வைபவ் வரவரான்னு கரெக்டாக செட் பண்ணிடலாம். அண்ட் அது போக ஓவரால் ஸ்குவாடையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் பட்ஜெட் அதிகமாக போனால் கூட ஒரு பிருத்விஷா மாதிரியான பிளேயர்லாம் அபிஷேக் நாயருக்கு க்ளோஸில், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஓகே 2 கோடினா கூட நான் போய் எடுப்பேன்ற தைரியத்தில் எடுக்கலாம் இன்கேஸ் அவங்க கேமரான் கிரீன் ரூட் போகலன்னா. ஸோ கேகேஆரை பார்க்கும்போது பிளான் ஏ அண்ட் பிளான் பி 2 ரூட்டுமே அவங்களுக்கு செட் ஆகுது கைஸ். எய்தர் கேமரான் கிரீன் ரூட்டும் ஒர்க் அவுட் ஆகும், அப்படி இல்லைனா பெட்டர் இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ரூட்டில் போனால் ஓவரால் ஸ்குவாடையே இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் சிஎஸ்கேவை பொறுத்தவரை இந்தியன் பவுலிங் கன்சர்ன் இல்லை, இந்தியன் பேட்டிங் மட்டும்தான் கன்சர்ன், எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் மட்டும்தான். ஸோ பேக்கப்ஸில் ஜஸ்ட் ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எடுத்தால் மட்டும் போதும், அது போக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மட்டும். ஸோ நம்மளோட பிளான் பி கிரீன் எடுக்கலன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நல்லாவும் செட் ஆகாதுன்னு தோணுது கைஸ். ஸோ நம்ம கிரீன் ரூட்டில் போனோம்னா ஒரே ப்ராப்ளம், கிரீன் மட்டும் எடுக்கலாம், அது போக அந்த பிரசாந்த் வீர் ஆர் ஒரு ஹர்ஷ்டாகி இந்த மாதிரி பிளேயர்ஸில் 2-3 பேர் எடுத்துடலாம். அப்போ கார்த்திக் சர்மாவை நம்ம பிட் பண்ணி எடுக்க முடியாத சுச்சுவேஷன் எல்லாம், பிகாஸ் மற்ற டீம்ஸ் எல்லாமே ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க அண்ட் அவங்களும் ரெடியாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்கிங் ஆஃப் கார்த்திக் சர்மா, அவரோட ஸ்மார்ட் மேட்ச் இன்னைக்கு நான் பார்த்துருந்தேன் கைஸ், கர்நாடகா அகேன்ஸ்டா. இதுதான் அவரோட செகண்ட் லைவ் இன்னிங்ஸ் நான் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி பார்த்த லைவ் இன்னிங்ஸ் வந்து போன வருஷம் ஸ்மார்ட்ல தீபக் கூட வாட்ச் போடும்போது அவருக்கு பேரிங்கா இவரும் வந்து சூப்பராக ஆடினார், அவரு ஸ்லோவாக ஆடினாரு, கார்த்திக் சர்மா வேற லெவல் ஆடி இருந்தாரு. நான் அப்போ போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் தீபக் கூடாவை பார்க்க போகிறேன், இன்னொரு ராஜஸ்தான் பட்டர் வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காருன்னு. நல்லா தான் ஆடினாரு கைஸ். ஸ்லோயர் ஷார்ட் பால் அந்த ஹார்ட் லைன்ஸில் சின்ன வீக்னஸ் பார்க்க முடியுது. பேசிக்காக சின்ன பையன் இப்போ தான் மிடில் ஆர்டரில் வராருன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால பெருசாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னும் 2-3 மேட்சஸ் பார்த்தா தான் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். பட் எஸ் வேற லெவல் பவர் ரேட்டிங் இருக்கு கைஸ், ஜாலியாக சிக்ஸஸ்லாம் அடிக்கிறாரு, எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா டைரக்ட் டீமில் அவருக்கு ஸ்பாட் கிடையாது. ப்ளஸ் நம்ம இப்படி யோசிக்கலாம், அவரே நம்ம எடுத்து மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாமேன்னு. அவரையே எடுத்து மிடில் ஆர்டரில் ஆட வச்சு ஒரு பேஸ் ஹிட்டராக இறக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இன்கேஸ் சப்போஸ் சிஎஸ்கே வந்து கேமரா கிரீன் எடுத்தால் கூட இந்த மாதிரி பிளான் பண்ணலாம், டெவால் ப்ரோஸை 6 அனுப்பிட்டு கேமரா கிரீன் 5 அனுப்பலான்னு. ஸோ இன் தட் கேஸ் மேபி கார்த்திக் சர்மா கூட எடுத்து அந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நம்மளும் அப்படி போனால் கூட எண்ட் ஆஃப் த டே ஹை பேஸ் ஷார்ட் பால் அடிக்கிற பிளேயர்ஸ் நீ எடுத்திருக்கியான்னு கேட்டால் இல்லை, நெகட்டிவ்ன்ற மார்க் இருக்கும் கைஸ். அப்போ அந்த ஆக்ஷனோட பர்பஸே வீணா போன மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் இந்த பர்டிகுலர் விஷயத்தில். நீங்கள் இந்த நியூஸ் பார்த்தீங்களா? அண்ட் உங்களை பொறுத்தவரை இப்போ கேமரான் கிரீன் ரூட் தான் நீங்கள் எடுப்பீங்களா, இல்லை கேமரான் கிரீன் வேணாம் நம்ம லியாம் லிவிங்ஸ்டன், கிளென் மேக்ஸ்வெல் ரூட் போயிட்டு மற்ற நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்து ஓவரால் ஸ்குவாடை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பீங்களான்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பை த வே நான் ரெக்கார்ட் பண்ணுற சமயம் தான் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. இந்தியா அவங்களோட பிளேயிங் 11ல ருத்துராஜ் கெய்க்வாட நம்பர் 4 ஆட போறாங்க கைஸ். ஓடிஐ மேட்ச்ல வேற லெவலான மூமெண்ட் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபேன்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த டைம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 50-100 அடிச்சு அவரோட ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை.